இது தயவுசெய்து யாரும் இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் படமாக மாற்றிட வேணாம். இது எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். சுதா தொட்டாலே கோல்டு அப்படின்றது ப்ரூவன். எல்லாருமே மஸ்ட் வாட்ச். நம்ம தமிழன் மட்டும் கிடையாது, சவுத் இந்தியன் இருக்கிற எல்லாருமே வந்து கண்டிப்பாக பார்க்கணும். அவங்கவுங்க ஊரில் அவங்கவுங்க லாங்குவேஜ் வச்சுக்கோங்க, மற்ற ஊரில் அதை திணிக்காதீங்கன்னு சொல்கிறாங்க. கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன். என் மாமாலாம் வந்து இந்த ப்ரொட்டஸ்ட்டில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க. ஸோ எனக்கு அது பார்க்குறப்போ ஸ்க்ரீனில் பார்க்குறப்போ ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து இப்போ நம்ம ஃப்ரீயாக இருக்க முடியுது நம்மளால அப்படிங்கிறது வைக்கிறேன். நிறைய பேரோட சாக்ரிஃபைஸ் வந்து எனக்கு தெரியாது. ஆக்சுவலி நிறைய நாலேஜ் கிடையாது இதை பற்றி. பட் ஆனால் இந்த மூவி பார்க்கும்போது எனக்கு ஞாபகம் வருது. லைக் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் வாட் எவர் தே வென்ட் த்ரூ. சிவா எக்ஸலண்ட். ஐயோ, ஜெயம் ரவி பயங்கரமாக பண்ணியிருந்தார். ஏன்னா அவர் நடிப்பை பார்த்தா நம்மளே அவரை போய் அடிக்கணுன்ற மாதிரி இருந்துச்சு. அந்தளவுக்கு சூப்பராக பண்ணியிருந்தார் அவர். ஃபண்டாஸ்டிக் மூவிங்க. நாங்களாம் அந்த காலத்தில் ஈடுபட்டிருக்கோம், ஸ்கூல் படிக்கிற காலத்தில் இருந்தே. இந்த மாதிரி அதை அப்படியே ரீகலெக்ட் பண்ணுது. ஆமாம், ஃபண்டாஸ்டிக், ரொம்ப நல்லா இருக்குது. இந்த காலத்து இளைஞர்கள்லாம் பார்க்கணும். நல்லா இருந்தது. யாரோட ஆக்டிங் பிடிச்சது உங்களுக்கு? சிவகார்த்திக். சரி, ஏன் இந்த படம் உனக்கு பிடிச்சது? தமிழ்னால. அந்த படம் எதை பற்றி சொல்கிறாங்க? எதை பற்றி சொல்கிறாங்க? நின்னுக்கோ. அந்த படம் எதை பற்றி சொல்கிறாங்க? ஹிந்தி தமிழ் பற்றி சொல்கிறாங்க. உங்களுக்கு எது பிடிச்சிருந்தது? அதனால் தமிழ்னால. சிவகார்த்திகேயன் அண்ட் அதர்வா ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் அதர்வாவும் சிவகார்த்திகேயன் செம்மையாக இருந்தது. எமோஷ்னலான சீன் எதுன்னா, அந்த ஹிந்திக்காக அவங்க இறந்தது இருக்குது பாருங்களேன். ஒரு மொழிக்காக இவ்வளோ, தமிழ் மொழிக்காக இவ்வளோ பண்ணியிருக்காங்க. நம்ம இன்றைக்கி சாதாரணமாக அதை பேசிட்டு போயிடுறோம். ஆனால் அதுக்காக அவங்க எவ்வளோ பாடுபட்டிருக்காங்கன்னு இப்போ தான் தெரியுது. ஆனால் உண்மையிலே ரொம்ப சிலிர்ப்பாக தான் இருக்குது பார்க்குறதுக்கு. படம் ஓகே தான். ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து அந்த ட்ரெயின் எரிக்கிற சீன் நல்லாயிருக்கு, 10 மினிட்ஸ். அதுக்கப்புறம் ரொம்ப லென்த்தியாக போகுது படம். அந்த ஹீரோயின் வர சீன்லாம் கொஞ்சம் போர் அடிக்குது. அப்புறம் இன்ட்ரோல் பிளாக் பட்டையை கிளப்பியிருக்காங்க. அப்படியே கூஸ் பம்ப்ஸ் தான் இன்ட்ரோல் பிளாக்கு. அப்புறம் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்மாராக தான் போகுது. இன்னும் நல்லா விறுவிறுப்பாக சீன் கொண்டு போயிருந்தால் படம் இன்னும் இன்ட்ரெஸ்ட்டாக போயிருக்கும். நாங்களாம் ஃபீல் பண்ணிகிட்ருக்கோம். இவர் அதர்வா கேரக்டர் தெரிக்க விட்டுருக்காரு. சிவகார்த்தின் பண்ணியிருக்காரு. ஆனால் அதர்வா கேரக்டர் வந்து மனசில் நிற்கிறார். அவர் கொஞ்ச நேரம் வந்தாலும் மனசை பட்டையை கிளப்பியிருக்காரு. அப்போ அந்த ஹீரோயினோட கெமிஸ்ட்ரி வந்து படத்தில் செட் ஆகலை. ஆனால் பேக்ரவுண்ட் ஸ்கோரு, மியூசிக்லாம் பட்டையை கிளப்பியிருக்காரு. ஜிவி பிரகாஷ்குமார் நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ அவ்வளோதான். படம் அட்டகாசமாக இருக்குங்க, பார்க்க வேண்டிய படம். பட் ஆனால் டைமிங் வந்து இது நல்ல டைமிங் தான் கவர்மெண்ட்டை பொறுத்திருக்கோம். பட் நமக்கு இந்த படம் இம்ப்ரெசிவாக இருக்குது பார்க்குறதுக்கு. எல்லாருமே ஜெயம் ரவி, சிவகார்த்திகேயன்லாம் பின்னியிருக்காங்க. மியூசிக் பின்னிருக்கு, டைரக்ஷன் நல்லா இருக்குது. இந்த ஹீரோயின் பேர் தெரியல, அவங்களும் நல்லா நடிச்சிருக்காங்க. படம் பார்க்க வேண்டிய படங்க, மஸ்ட் வாட்ச் மூவி. நல்லா எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. தமிழோட முக்கியத்துவத்தை ரொம்ப அழகாக வந்து தமிழ் மக்களுக்கும் வேற்றுமொழி மக்களுக்கும் வந்து நல்லபடியாக எடுத்து சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய படம் வரணுன்றது வந்து இன்னும் மக்கள் மத்தியில் வந்து எதிர்பார்க்குற ஒரு விஷயம். படம் வந்து எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே பார்க்கலாம். சின்ன குழந்தைங்கலேருந்தே வந்து நம்ம தமிழோட முக்கியத்துவத்தை சொல்லி குழந்தைங்களுக்கு வளர்க்கணுன்னா இந்த படத்தை எடுத்துகிட்டு வந்து பார்க்கலாம். எந்த ஒரு அஃபென்சிவ் சீனோ, எந்த ஒரு ஹார்ம்ஃபுல்லான சீனோ எதுவுமே இல்லை. வேற்றுமையில் ஒற்றுமை எப்படி காமிக்கலாம், தமிழ் வந்து எவ்வளோ ஒரு பழமையான மொழின்றதை வந்து படத்தில் ரொம்ப அழகாக எடுத்து காமிச்சிருக்காங்க. எல்லாரும் கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். எல்லாரோட கேரக்டருமே பிடிச்சிது. தெலுங்கு, கன்னடம், மலையாளம், தமிழ்னு எல்லாமே சேர்ந்து ஒரு இடத்துலேருந்து ஒருத்தவங்களை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. கிருத்தி ஷெட்டிலேருந்து, ராணாலேருந்து, சிவகார்த்திகேயன்லேருந்து எல்லாத்தையும் இணைச்சு தமிழ்நாட்டில் சென்னையில் வந்து எல்லாரும் ஒன்று தான்றதை காமிச்சு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ அதனால் எல்லார் கேரக்டருமே லேக் இல்லாமல் சூப்பராக பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக பார்க்கணும். ரொம்ப நல்ல படம். இது தயவுசெய்து யாரும் இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் படமாக மாற்றிட வேணாம். இது எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். வந்து தேட்டரில் கண்டிப்பாக பார்க்கணும். கரெக்டாக கன்வே பண்ணியிருக்காங்க. எதுவும் பெருசாக ஒரு பார்ட்டிக்கு ஃபேவராக அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. எந்த சாயமும் கிடையாது. அவங்க எடுத்தது, அவங்க ரிசர்ச் பண்ணது என்னவோ அதை தெளிவாக கொடுத்துருக்காங்க. இது என்ன எல்லாரும் சேர்ந்து இது ஒரு கட்சி படமாக மாற்றிட வேணாம், அவ்வளோதான். இது அந்த மாதிரி ஃப்ளேவர்லேயே கிடையாது. பொதுமக்களுக்கு தெரியணும். இது நிறைய பேர் தெரிஞ்சிருக்காது, பொள்ளாச்சியில் நடந்தாலும் தெரிஞ்சிருக்காது. அது அழகாக தத்துரமாக கட்டியிருக்காங்க. சிவகார்த்திகேயனுக்கு 25 பெரிய மைல் ஸ்டோன் அவருக்கு. எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. ரவிமுகன் நல்லா பண்ணியிருக்காரு. அதர்வாக்கு நல்ல ரோல். ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு தெரிஞ்சு ஸ்ரீலீலாவுக்கு ஒரு பெரிய பிரேக்காக இருக்கும் அது தமிழில். அவங்களுக்கு இதுக்கப்புறம் நல்ல ரோல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி வெறும் டான்ஸாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது அவங்களுக்கு ஒரு நல்ல பிரேக்கு. சுதா தொட்டாலே கோல்டு அப்படின்றது ப்ரூவன். இது நல்லாயிருக்கு. 100 ஃபிலிம் சூப்பராக பண்ணியிருக்காரு அவருமே. அவங்களையுமே ரொம்ப இந்த தெலுங்குன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. என்ன எடுக்க வந்திருக்காங்களோ அவங்க மனம் சார்ந்து கரெக்டாக எடுத்துருக்காங்க. படம் ஃபுல்லாகவே நிறைய கூஸ்பம் மூமெண்ட்ஸ் இருக்குது. எதுவுமே ரொம்ப சினிமாத்தனமாக இல்லை. எல்லாமே ரொம்ப தத்ரூபமாக சரி ஓகே இதுதான் அங்கே நடந்திருக்கு அப்படின்னு. நார்மலாக படிக்காதவங்க வந்து உட்காந்து பார்த்தா கூட அந்த உணர்வு நல்லா உள்ளே இறங்கும். இங்கே வந்து தமிழுக்கு மட்டும் இல்லை இந்த படம். இது எல்லா லாங்குவேஜுக்கும், எல்லா சவுத் இந்தியன் லாங்குவேஜுக்கும் அப்போ என்ன கஷ்டப்பட்டாங்களோ எல்லாரும் வந்து பார்க்க வேண்டிய படம். எல்லா சென்டர்லேயும் போய் சேரணும். எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிருந்தது.
நிறைய பேரோட சாக்ரிஃபைஸ் வந்து எனக்கு தெரியாது ஆக்சுவலி, நிறைய நாலேஜ் கிடையாது இதை பற்றி. பட் ஆனால் இந்த மூவி பார்க்கும்போது எனக்கு ஞாபகம் வருது, லைக் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் வாட் எவர் தே வென் த்ரூ. அதனால் நல்ல படம். யாரோட போர்ஷன்னா கண்டிப்பாக எஸ்கேவோட போர்ஷன் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் ஸ்ரீலலாவும் நல்லா பண்ணியிருந்தாங்க. என்ன கன்வே ஆகுதுன்னா அவங்கவுங்க ஊரில் அவங்கவுங்க லாங்குவேஜ் வச்சுக்கோங்க, மற்ற ஊரில் அதை திணிக்காதீங்கன்னு சொல்கிறாங்க. கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன். ஐயோ ஜெயம் ரவி பயங்கரமாக பண்ணியிருந்தார். ஏன்னா அவர் நடிப்பை பார்த்தா நம்மளே அவரை போய் அடிக்கணுன்ற மாதிரி இருந்துச்சு. அந்தளவுக்கு சூப்பராக பண்ணியிருந்தார் அவர் ஜெயம் ரவி. சிவகார்த்திகனும் நல்லா பண்ணியிருந்தாங்க, அதர்வாவும் நல்லா பண்ணார். அது தேவையில்லை, அது மட்டும் இந்த ரொமான்ஸ் போர்ஷன் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. மற்றபடி படம் சூப்பராக இருந்துச்சு. மியூசிக்கும் நல்லா இருந்துச்சு. சாங்ஸ் வைஸ் பார்த்தா பெருசாக இல்லை, பட்டு தேவையான இடத்துல பிஜிஎம்லாம் கரெக்டாக போட்டு நல்லா பண்ணியிருந்தாங்க. நம்ம ஊர்லேயே நிறைய பேர் பார்க்கணும், நான் வெளியே சொல்ல விரும்பல, நம்ம ஊர்லேயே நிறைய பேர் பார்க்கணும் கண்டிப்பாக. அப்பயும் வரலன்னா அவங்கள திருத்த முடியாது, அவ்வளோதான். எல்லாமே செகண்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருந்தது, எமோஷ்னலாக இருந்தது. எனக்கு அண்ணா வந்தது ரொம்ப பிடிச்சிருந்தது அதில். ஸோ அந்த இது கேட்கலாம் கொண்டிருக்காங்க, அண்ணா கலைஞர் இவங்கெல்லாம் வந்திருக்காங்க, அதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்திய எதிர்ப்பை பற்றி சூப்பராக காமிச்சிருக்காங்க. ஓவரால் இது ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிம் மாதிரி இருந்தது, நல்லா இருந்தது. எல்லாருமே மஸ்ட் வாட்ச். நம்ம தமிழன் மட்டும் கிடையாது, சவுத் இந்தியன் இருக்கிற எல்லாருமே வந்து கண்டிப்பாக பார்க்கணும். இதை நானும் எதிர்பார்க்கல. கடைசியில் அவர் மலையாளி ஹீரோ இப்போ இருக்கார், அவர் வந்தது எதிர்பார்க்கவே இல்லை, எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. பட் இது ஒரு மாணவர் படையோட தான் சூப்பராக காமிச்சிருக்காங்க. பிகாஸ் ஏன்னா இதில் நம்ம இந்தி திணிப்பை பற்றி பேசியிருக்கனால என்னோட பர்சனலாக சொல்கிறேன், மேபி அதனால அவங்க பண்ணியிருக்கலாம். ஏன்னா உள்ளே அண்ணா வந்திருக்காங்க, கலைஞர் இருக்கார், அவங்க இந்த பீரியடில் அவர் முதலமைச்சராக இருந்தார், அவர் ரெட்டி ராவ் பேர் என்ன எனக்கு தெரியல, அவங்க இருந்தாங்க. ஸோ அதனால இருக்கலாமான்றது என்னோட கணிப்பு. எமோஷ்னலாக எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. கேஸ்ட் அண்ட் க்ரூ பயங்கரமாக இருந்துச்சு. நிறைய அன்எக்ஸ்பெக்டடான நிறைய பர்சன்ஸ் உள்ள வந்திருந்தாங்க, பார்க்க நல்லா இருந்துச்சு. ட்ரெய்லர்லேயே நல்லா பயங்கரமாக ஹைப் ஏற்றிருந்தாங்க. உள்ளே வந்ததுக்கு அதுக்கு டிசர்விங்காக இருந்துச்சு மூவி. நிறைய கொடுத்துருந்தாங்க, இன்புட் நிறைய கொடுத்துருந்தாங்க. அண்டு பொலிட்டிக்கலாக இது இன்டைரக்டாக அவங்க என்ன சொல்ல வராங்கங்கிறத அக்செப்ட் பண்ணிக்க முடிஞ்சது. நிறைய இடத்துல சென்சார்ஸ், நிறைய இடத்துல கட் பண்ணதோ மியூட் பண்ணதாக இருக்கட்டும், அவசரமாக சென்சார் சர்டிஃபிகேட் கொடுத்து அவசரமாக ரிலீஸ் பண்ண மாதிரி இருந்தாலுமே அதை நியாயப்படுத்திட்டாங்க. கொடுத்தது நல்லது தான். நிறைய ஜென்சி கிட்ஸாக இருக்கட்டும், நிறைய பேருக்கு இன்னுமே ரீச் ஆகும், இந்த படம் கனெக்ட் ஆகும். மேபி அந்த கம்யூனிகேஷன் தான் முக்கியம், லாங்குவேஜ் தான் முக்கியம்னு நினைக்கிறவங்க கிட்ட இது கண்டிப்பாக போய் சேரும். யார் போர்ஷன்னா சிவகார்த்திகேயன் பயங்கரமாக பண்ணியிருந்தார். அதை விட ஜெயம் ரவி ஒரு ஸ்டெப் மேலே போயிட்டு வில்லன் ரோல் பயங்கரமாக பண்ணியிருந்தார். ரத்னமாலா அவங்க நல்லா பண்ணியிருந்தாங்க. அண்ட் இது ஸ்பாய்லராக தெரில, பெசில் ஜோசஃபோட ஒரு இது இருந்தது. ஸோ அது எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. நிறைய அன்எக்ஸ்பெக்டடான கேமியோஸ் இருந்தது அதில், அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி விட்ரா, நல்லா இருந்தது. நல்லா தான் இருந்தது, ஃபயரியாக இருந்தது, சாங்ஸ் அதுக்கேற்ற மாதிரி நல்லா இருந்தது. கண்டிப்பாக தேவையான கான்செப்ட் தான். இட் இஸ் எக்ஸிக்யூட்டட் வெல். எல்லாருக்குமா பிடிக்கும்னாக்கா தெரியாது, பிகாஸ் இட்ஸ் எலாங்கேட்டட். செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப நீளமாக போகுது. பட் ஆஸ் சச் த மூவி அண்ட் த கான்செப்ட் ஹேட்ஸ் ஆஃப். சிஸ்டருக்கு எந்த அளவு பிடிக்குன்னு தெரியல, ஆனால் நல்லா இருக்கு படம், பார்க்கலாம். எல்லாரும் பார்க்கணும், எல்லாரும் கண்டிப்பாக பார்க்கணும். 3 லாங்குவேஜஸ், அந்த லாங்குவேஜ் இம்போசிங்லாம் வந்து இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கணுன்னா அது பிடிச்சி கற்றுக்கிறது வேறு, அதை வந்து ஃபோர்ஸ் பண்ணி கற்றுக்க வைக்காமல் இருந்தால் நல்லாயிருக்கும். அதுதான் படம் இருந்துச்சு. தமிழ் பீப்புள்ஸ் மட்டும் அப்போஸ் பண்ணுற மாதிரி இல்லாமல் அதர் லாங்குவேஜ் பீப்புள்ஸும் லைக் அவங்கவுங்களுக்கு பிடிச்ச இது வந்து இருந்ததுனால கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அதர்வாவோட இது வந்து கொஞ்சம் லைட்டாக டச்சிங்காக இருந்துச்சு. பரவாயில்ல, அவனுங்க ஜஸ்ட் அந்த முன்னாடி என்ன நடந்ததுன்ற மாதிரி காமிச்சிருக்காங்க, ரூலிங் கவர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எடுத்திருக்காங்க, நல்லாயிருக்கு. எல்லாருமே ஆக்டிங் நல்லா தான் இருக்காங்க. ரவிமோகனும் வில்லன் ஆக்டிங் பக்காவாக பண்ணியிருக்காங்க, படம் சூப்பராக தான் இருக்குது. மொழியை பற்றி தான், தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, ஏதாவது ஹிந்தி எதுக்கு நல்லா தான் இருந்துச்சு. சிவகார்த்திகேயன் பிடிச்சிருந்தது. அஃப்கோர்ஸ் அதர்வா நல்லா இருந்தது படம். இல்லை நான் இதெல்லாம் கேட்டிருக்கேன், என் மாமாலாம் வந்து இந்த ப்ரொட்டஸ்ட்டில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க. ஸோ எனக்கு அது பார்க்குறப்போ, ஸ்க்ரீனில் பார்க்குறப்போ ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து இப்போ நம்ம ஃப்ரீயாக இருக்க முடியுது நம்மளால அப்படிங்கிறது ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ மியூசிக்லாம் நான் அவ்வளோவா பார்க்கல, நான் ஸ்டோரியில் தான் இன்வால்வ்டாக இருந்தோம். ஸோ இட் வாஸ் குட். சிவா எக்ஸலண்ட். மும்மொழி கொள்கை அப்படிங்கிறது வந்து வேண்டாம், இருமொழி கொள்கை அப்படிங்கிறது வேணும். அவங்களுக்கு நமக்கு எந்த மொழி வந்து ரொம்ப முக்கியமோ, நம்ம தாய்மொழியில் படிக்கிறது, வேலை செய்கிறது, அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்லா இருந்தது. ஜெயம் ரவியோட ஆக்டிங் பிடிச்சிருந்தது. மியூசிக் பயங்கரமாக இருந்தது. அந்த ஆல்பமில் இல்லாத சாங் ஒன்றும் சிவகார்த்திகேயனோட இன்ட்ரோக்கு வந்து போட்டிருந்தாங்க, அது நல்லா இருந்தது. அதெல்லாம் சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. பேசில் ஜோசப்போட கேரக்டர் வந்து நல்லா இருந்தது. நல்லா இருந்தது, அதுதான் ஞாபகப்படுத்திருக்காங்க அவங்க கஷ்டப்பட்டது.
திரும்பி நம்ம தமிழுக்காக அதை கண்டினியூ பண்ணோம் அப்படின்றது. இல்லை எல்லாருமே பார்க்கலாம், யங் ஜென்ரேஷன் நல்லா பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருக்குங்க. ஹிஸ்ட்ரி நிறைய ஹிஸ்ட்ரி சொல்லலைனாலும் ஓரளவுக்கு ஹிஸ்ட்ரியோட நுவான்சஸ்லாம் சொல்லியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது. வசனமெல்லாம் தீயாக இருக்குது. சின்ன சின்ன கேமியோஸ் இருக்குது, சர்ப்ரைசிங் கேமியோஸு ரொம்ப நல்லா இருக்குது. அவங்களோட போர்ஷனும் நல்லா இருக்குது. ப்ளஸ் ஹிஸ்ட்ரி தான் ரொம்ப முக்கியம் அதில். சூப்பராக இருக்குது, எல்லாரும் பார்க்கணும். நல்லா இருக்கு. எல்லாருக்குமே யங்கர் ஜென்ரேஷன், ஓல்டர் எல்லாருமே சூப்பராக இருக்குது. காஸ்டிங் சூப்பராக இருக்குது. யாரும் எதுவும் கன்வே பண்ண வேண்டாம், மூவியே பேசிடும். ரொம்ப நல்லா இருக்குங்க, நல்லா இருக்குது. இந்த மொழி போர் பற்றி இருந்தது ரொம்ப சூப்பராக இருக்குது. எல்லாரோட ஆக்டிங்கும் ரொம்ப நல்லா இருந்தது. ப்ளஸ் சிவகார்த்திகேயன், ரவி மோகன் ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ ரவி மோகன் என்ன டிஃப்ரெண்ட் ஜானர் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. இந்த கடைசி சீன் வந்ததில் அந்த லெட்டர்ஸ் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. எவ்வளோ போராடி இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்கங்கிறது ரொம்ப நல்லா இருந்தது. நல்லா கொண்டு போயிருக்காங்க. ஆக்சுவலாக ஒரு மாதிரி போர் அடிக்காத, லேக் இல்லாத சூப்பராக கொண்டு போயிருக்காங்க. இல்லை 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 திடீர்னு எல்லா மொழி இதுவும் கொண்டு வந்தது ஒரு நல்ல ட்விஸ்ட்டு தான். ஆன் த ஹோல் ஒர்த் வாட்சிங்க. எங்கேயுமே லேக் இல்லை, நல்லா இருந்துச்சு, ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு மியூசிக் அந்தளவுக்கு பெரிய ஈடுபாடாக தெரியல. பிகாஸ் கதைக்களம் ரொம்ப நல்லா இருந்ததுனால கதைக்களத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இருக்க மாதிரி இருந்தது. அதுதான்.